எல்லாரும் ஒன்னா போறீங்களே, எந்த சாமி கும்பிடுக்கு போறவங்க? சாமி கும்பிடலையா, குசலம்பேட்டில எங்க மாமன் பெருமாடி வீட்டு விசேஷத்துக்கு போய்கிட்டு இருக்கோம். மனுஷங்க மூச்சு விட கூட நம்ம தவிச்சு கிடைக்கும். நீ நிறுத்தாம போப்பா. என் மாமன் விரும்பாண்டி விட்டு விசேஷத்துக்கு போய்கிட்டு நிறுத்தல. ஏன் நிறுத்தப்பா நிறுத்தப்பா நிறுத்தப்பா. எதுக்கா நிறுத்த சொல்ற? ஏன் வங்காளி வேற சொல்லிருக்கேன். வண்டியை நிறுத்த வேணாம். ஒரு நாளைக்கு பஸ் ஒரு டேட்ல கவுத்து போறீங்க. மாப்பிள அவங்க என்ன பேசிட்டு இருக்க? மேல வாயா. அப்படி போட வைத்தான். ஏறு ஏறு. எவ்வளோ மாப்பிள உன்னை இறங்கிட்டு வச்சுக்கண்டா. என்ன வண்டியா? என்னண்ணே அது? இது வேகத்தை காட்டுற முள்ளனே. யோ, நானும் அப்ப இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். அது ஒரே இடத்துல நின்னுக்கு இருக்கு. என்ன வேகத்துல போற நீ? கட்ட வண்டியா ஓட்டுற? வரசா போற ஆகட்டி ஒரே குத்த குத்தி புரிவேன். மாப்பிள நீ என்ன ஏறப்பட ஓட்டுற? மேல இருக்கிற மனுஷனா தெரியல. எதுவா போனா ஒரே குத்தா குத்தி புடுவேன். எதுவா போடா? சரிண்ணே. புள்ள விட்டு எல்லாம் உட்கார அனுமலாம் தவிச்சுக்கோங்க. கொஞ்சம் தள்ளி உட்காரான். என்னடா முறைக்கிற பண்ண கொண்டே வருவேன். காட்டுறாசா உட்காருப்பா. தள்ளி உட்காரான். ஒட்டத்தை புடிச்சுக்க. அப்பா ராக்கம்மா கிட்டு வாடா. உழைச்சு உழைச்சு ஓடா போனவன் நின்றுகிட்டு வர்றான். உனக்கு மட்டும் இந்த பக்கம் சிட்டா. எந்திரா எந்திரிச்சு ஓட்டுறாண்டா. எந்திரிச்சா ஓட்ட முடியாதுண்ணே. ஆறு வீட்டு சத்து போயிட்டு அம்மா கிட்ட போயிருக்கீங்க. கிறுக்கு போல பச்சை கறி வயத்தோலிக்க போகுது. போப்பா உள்ள போன அது பாட்டு வந்துடும். போய் அவன் கூட மாப்பிள இவன் நிமிஷம் தாங்க முடியா. செல்ல வாரி போட தரிச்சு முடிச்சவள குழம்பு வேகட்டும்டா. அப்புறம் சாப்பிட்டுக்கலாம். இப்ப திங்கலண்டா பிறகு நெல்லு கஞ்சிய கண்ணிலே காட்ட மாட்டாங்க. போய் அக்கா மகளே மதுரை எப்ப வந்தீங்க? மருமை என்னமோ சொல்றாரா, பேசாம இருங்கடா. என்னன்னு கேப்ப. இந்த கூட்டத்துல விரும்பாண்டிகள் யாருன்னு அத பேப்பையில எங்க மாமன் வந்தா அப்படியே துள்ள தெரியவாடுறா. பாக்கமா குடலையா சூடா சாராயம் கொண்டு வந்திருக்கா. ஆரம்பிக்கலாமா? உங்க சிந்தா என் கழுத உன் தங்கச்சி. சின்ன தங்கச்சி. அம்மம்மா பெரிய காலுக கள்ளி சின்ன காலுக பூர்ச்சி போய் நிக்கிறாளுங்க. எல்லாத்தையும் விவரமா கேட்டீங்கல்ல, இப்ப என்ன சொல்றீங்க? அம்மா, உங்களுக்கு மீன் குழம்பு வைக்க தெரியுமா? நல்லாவே வைக்க தெரியும். அப்ப நீங்க தான் எங்க மதனி. நீங்கெல்லாம் சொன்னா மட்டும் பத்தாதரா. உங்க அண்ணனே இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க வைக்கணும். நீங்க ஏன் பாட்டி கஷ்டப்படுறீங்க? கொடுங்க, நாளை போடுறேன்.
வேண்டாம்மா, நானே அள்ளி போடுறேன். பரவாயில்ல பாட்டி, கொடுங்க. பாட்டி, இந்த போட்டோல இருக்கிறது ஏன் மகந்த? அவர் உசுரோட இருக்காருன்னு சொன்னாங்க. உசுலப்பட்டியில நல்லா குத்துக்கல்லு மாதிரி தான் இருக்கேன். அப்போ இந்த போட்டோ? அது அவன் செத்தப்பா எடுத்தது. செத்தப்பவா? ஒரு நாள் மாணிக்கம் வெளியூர் போயிருந்தேன். அன்னைக்கு பார்த்து இந்த பய என்ன கூத்து பண்ணா தெரியுமா? இன்னைக்கு இருந்தாலும் சாகரவன் சாகத்தான இதுக்கு போய் அழுதுக்கு இருக்கீங்க. செத்து போயிட்டா கண்ணை முடிக்குவாப்பா, அண்ட முடிப்பா. ஏல களவாணி பைய மௌன, நான் கண்ணை மூடிக்கிட்டா எவ என்ன பண்றான்னு எனக்கு எப்படா தெரியும்? உங்க அப்பா மூச்சுக்கிட்டே செத்துட்டான்னு சொல்றா. ஐயா, என்ன பத்த ராத்தா தாரே வாங்கின காத்த கூட கொடுக்காம போயிட்டியே. விளையாங்களா துக்கத்துல வரோம்ல. ஐயோ ஐயா, இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டதுல இருந்து என் இருதயமே வெடிச்சு போச்சேயா. அப்பதா ஐயோ, என் பட்டத்து யானை சாஞ்சிருச்சு. நான் என்னத்த சொல்லுவேன்? முடிச்சுக்கிட்டே சின்னத்தாள பாக்குற மாதிரி இருக்கு. உன்ன போய் செத்துட்டேன்னு சொல்றாங்களே. சின்னவனே அப்பா, களவாணி குண்டு அடிச்சுட்டு போயிட்டடா. நீ தைரியமா இருப்பா, நான் பாத்துக்கிறேன். ஐயா 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 ஐயா, நான் வந்த சாமி படி தடிபரவா சஜிட்டிய குண்ட தேங்கடாம. கரெக்ட் பள்ளி மோத தச்சுட்டு போயிட்டடா. என் பிள்ளைய கொல்லி வச்சிட்டு மஞ்சக்காரி எடுத்துக்க சொன்னீங்களே, இப்படி மண்டைய போட்டுட்டீங்களே, யாருகிட்ட போய் சொல்லுறது மாமா? அப்பா இப்படி நீ பார்த்ததா? இவளுங்களாம் ஆறுன்னு எனக்கு தெரியாதுடா. என்ன தெரியுமா பாரு. நம்மளெல்லாம் விட்டுட்டு போயிட்டாரு, என் தங்கச்சியெல்லாம் விட்டுட்டு போயிட்டாரு. ஐயோ ஐயோ, ஏ அப்பே ஏ அப்பா போனாயா? என் தம்பி மயன் அழுத பார்த்தா என் கண்ணிலே தண்ணி வருதுடா. பின்னாச்சு ஆம்பளை கணக்கா தைரியமா இருக்கணும்டா. எதுக்கு பொட்டத்தி எனக்கு அழுதுக்கு இருக்கவேன்? எப்படா தைரியமா இருக்க முடியும்? ஒன்னா ரெண்டா மொத்தமா 50,000 ரூபாய் அப்படியே கையில நீ கடனை வாங்கிவிட்டா போயிட்டானே. நானே 1 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு பேசாம உட்காந்துட்டு இருக்கேன். நீ என்ன பொம்பளை கணக்கா விக்கி கேள்வி இருக்க? ஐயோ, கதவை இழுத்து மூடுறா. என்னப்பா எதுக்குடா கதை மூடுறவன்? எங்க அப்பனுக்கு நிறைய பேர் கதை கொடுத்துருக்காங்களா, அதை இப்ப பைசல் பண்ணத கதை மூடுறேன். என்னடா எல்லாரும் வரிசையா நிக்கிறீங்க? ஏத வீட்டுல வந்து கேட்க கூடாது, எல்லாரும் பேசாம உட்காந்துக்கு இருந்தோம். எல்லாருக்கும் பைசல் பண்ணும்போது நாங்களும் வச்சு வாங்கி போறோம். ஏண்டா எங்க அப்பா எம்பிட்டு பத்து கடை வாங்கினாரு? சின்ன பிள்ளை நாங்க அம்பிட்டு பேரும் சும்மா நிக்கிறோம். சொல்ல ஆமா, பணத்தை கொடுக்காம பணத்தை ஏய், எவ என் குண்டுமணி அத்தவ, எவ என் மோதிரத்தை அடிச்சுட்டு போனவன் எனக்கு நல்லா தெரியும். மறுவாதியா கொடுத்துருங்க, இல்ல வீடு பூந்து வந்து வெட்டுவேன். ஆமா ஐயா, நீ உசுரோடலாம் இருக்கியா? அப்படி வாழா. எங்க அந்த எத்து பள்ளி மாமா? நல்லா தான் அழுகிறீங்க. என் பிள்ளைங்க கூட சும்மா சொல்லக்கூடாது, நல்லா தான் அழுதுச்சிங்க.
எங்க ஆத்தா இருக்காள மகன் செத்து குத்துக்கல்லாட்ட சாத்தி வச்சிருக்கு. மாடு கொலைய திங்கிற கணக்கா மடக்கு மடக்குன்னு மெல்றவ. போடா வணங்காத மேல. ஏ கேஸ் இருக்கீடா வாங்கலாண்டி. என்ன கடை மேல பாத்துட்டு இருக்கிறவன்? அண்ணன் கல்யாணத்தை பத்தி ஆழமா யோசிச்சுட்டு இருக்கல. அந்த இரும்பு சட்டையை கொடுத்து அனுப்பு. இந்த கல்லெல்லாம் மேல தூக்கிட்டு போனோம். சின்னவனே அப்பதா கிணத்துக்குள்ள அவளை தள்ளி விட்டுட்டா அவளை தூக்குறதுக்கா இவ அவளை தொட அவளை தொட. கரகட சேவல்ல தள்ளி தாத்தன போய்ட்டான் போய்ட்டான். சாவித்திரி என்ன பாட்டி? இங்க வா தாயி. என்ன பாட்டி? இங்க வா தாயி. நீ வந்ததுல இருந்து நம்ம வீட்டு காத்த பார்த்ததே இல்லையே. சாவித்திரி அங்க பாத்தியாத்தா எம்புட்ட முட்டு பெரிய மீன். எங்க பாட்டி மீன் ஒண்ணு கூட காணோம். நல்லா பாத்துக்கிட்டு இப்ப மேல வரும். லண்டன்ல இருந்து வந்திருக்கீங்க. எங்க அண்ணனை கணக்கு பண்ண தெரியலையே. என்ன மதினி, எங்க அப்பத்தா இருக்காளே அந்த காலத்துல குனிஞ்சதுல நிமிராத எங்க தாத்தனை அவன் வீட்டு சுவரேறி குதிச்சு கட்டிலோட சேர்ந்து ஒட்டி அமுக்க அமுக்கி அவங்க எடுத்துட்டான்னு சொல்லி ஊரை கூட்டி தாலி கட்டினவ. அப்பத்தா சொல்ல அந்த இம்பக்களுக்கு மாதிரி மதினிக்கு ஒரு யோசனை சொல்ல. போடா எனக்கு வெக்கமாவும் வருது. வெக்கப்பட வேண்டிய வயசுல சௌரியா குடிச்சுட்டு இப்ப நான் வெக்கா சொல்ல. ஊருக்கு இல்ல ஒரு பிச்சை அரைச்சம்ப கூட காண. நூறு 200 300 400 500 600 700 800. நானே இத்தனை வருஷம் கழிச்சு இன்னைக்கு தான் 100 ரூபாத்தால பாத்துக்கு வரேன். 800 900 1000 1100 1200 1300 1400. யாரு அவன் பொட்டங்க பைய? 100 ரூபாய் பணம் கொடு. எதுக்கு? நிறைய பணம் வச்சிருக்கீல கொடு. என்னடா விளையாடுறியா? இத பாரு, இப்ப நீ 100 ரூபாய் கொடுக்கலனா நான் உன்னை கத்தி எடுத்து குத்தி போடுவேன். அப்புறம் வைத்தியத்துக்கு செலவு பண்ணும். அசலூர்காரன் இங்க வந்து குத்தும் போது உள்ளூர்காரன் நாங்க குத்த மாட்டோமா? யோ, குத்துறதுல அசலூர்காரன் என்ன உள்ளூர்காரன் என்ன? கத்திதாயா முக்கியம். குத்தியா குத்தியா நான் வைத்திய செலவு பண்ணிக்கிறேன். ஆனா நான் குத்துன உனக்கு வைத்திய செலவாகும்ல, அந்த செலவு காசு தான் கேக்குறேன். 200 வருஷமா வெள்ளக்காரருக்கு அதுக்கு யோசிக்க மாட்டேங்கிறீங்க. 100 ரூபாய்க்கு போய் இப்படி யோசிக்கிறேன். முட்டா பையன். துட்டுக்கு பேச பேல. ஏய்,
எதுக்கு செத்தபாம்பு சிரிக்கிற மாதிரி சிரிக்கிறவன்? கொல்ல மூலக்காரி நீ. நாங்கெல்லாம் அருவாகம் எடுத்துக்கிட்டு போய்கிட்டு அடிச்சு பிடிங்கி தான் காசு வாங்குவோம். கோலாரா வந்து ஒத்த வார்த்தை சொல்லி 100 ரூபா அமுக்கிட்டியே. அவன் எந்த ஊரு நீ? பாளையங்கோட்டை. பறந்தவரா? புகுந்த ஊரியா? ஆம்பளைங்களுக்கு புகுந்த ஊரோ? ஜெயில வேற என்னன்னு சொல்றது? ஜெயிலிருந்து வரையா நீ? 12 வருஷத்துக்கு அப்புறம் நேரத்தை ரிலீஸ் பண்ணானுங்க. ஆரப்படுத்தல பங்காளிவா பகையாளிவா? வைஃப பொண்டாட்டியா? பொண்ணை விட்டுட்டு வேற எவனையும் பாத்துட்டாளா? கரும முடிச்சு பார்க்க மாட்டேன்ட்டாளே, அதுதான பிரச்சனையா? என் பொண்டாட்டி இருக்காளே, மூக்கு மொழியுமா ரொம்ப லட்சணமா இருப்பாயா. நம்ம ஊர்ல ஒரு பணக்கார பையன் ஏப்பாவும் பொண்டாட்டி இப்படி காடு மேன்னு கஷ்டப்பட்டு இருக்கா, நாளைக்கு நம்ம வீட்டுல வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு போட்டுனா நானும் இவகிட்ட போய் ஏமா இப்படி காடு மேன்னு கஷ்டப்பட்டு இருக்க, நாளைக்கு அண்ணன் வீட்டுல போய் ரெஸ்ட் எடுத்துட்டு வா, அவர் 4 காணி பூமி நம்மளுக்கு எழுதி வைப்பாருன்னு அவனுக்கு கத்துறானே. நான் 10 நீ படிதான மாட்டேன்டாயா. நமக்கு பயங்கர டென்ஷன் ஆகி போச்சே. ஏயா புருஷனுடைய நிலைமையை புரிஞ்சுக்காத பொண்டாட்டி இருந்தா என்ன செத்தா என்ன? அப்புறம் என்ன தூங்கிட்டு இருந்தா அம்மிகளை தூக்கி ஒரே போடு நச்சு. 12 வருஷம் இங்க அரைப்படுத்தல வந்த 12 வருஷம் ஜெயில களி சாப்பிட்டு எனக்கு ஞானோதயம் வந்துருச்சியா. இந்த மாதிரி அருவாளை தூக்குறது அம்மிக்கலை தூக்குறது எல்லாம் ஓல்டு ஸ்டைல். அப்படி போடு. இதத்தான் வெரி குட்னு சொன்னா வெள்ளக்காரன். அந்த வெள்ளக்கார மாதிரி நாமும் பிரெயினை யூஸ் பண்ணும். சைலண்டா சாகடிக்கணும். என் தங்கச்சி ஒருத்தையா 16 இயர் கேர்ள்ஸ். அவளை இந்த ஊர்க்கார விரும்மாண்டிங்கிற ஒருத்த அமுக்கிட்டு வந்துட்டான். அந்த நாய் அமுக்கிறது தான் நாய் இங்க வந்து. சிஸ்டர் ஐயோ பூ கட்டுனாலே உங்க கை புண்ணாயிரம் ஆத்தா பொத்தி பொத்தி வளர்த்தாலே உன்னை இப்படி புளியங்கா உடைக்க வச்சிட்டாங்களே சிஸ்டர். யாரையா நீ? என்ன சிஸ்டர்? நான் தான் உங்க அண்ணன். சிஸ்டர்னா தங்கச்சின்னு அர்த்தம். தங்கச்சியா? யாரு? நினைச்சேன் முத்தலா இருக்கும் போதே இது நம்ம தங்கச்சியா இருக்காதுன்னு. சிஸ்டர் சிஸ்டர் ஐயோ வெயில்ல போனா உருகி போயிருவேன்னு நம்ம ஆத்தா உன்னை வெண்ண மாதிரி வளர்த்தா உன்னையவே வெண்ண கடைய வச்சுட்டாங்களா? ஐயோ இதென்ன ரொம்ப முத்தலா இருக்கு. அண்ணா எங்க சிஸ்டர் பாத்தீங்களா? அண்ணா சிஸ்டர் ஐயோ மதுரை முனியாண்டி விலாஸ் மாதிரி இத்தனை காய்கறி போட்டு உன்னை வெட்ட வச்சுட்டானுங்களே. ஆறாவன் சிஸ்டர் புஸ்டர்னு பொம்பளை ஆள் மேல கை வச்சுக்கிட்டேன். என் சிஸ்டர் 16 இயர் கேர்ள்ஸ். யாரோ ஒரு பிளடி தடியன்ஸ் அவளை 8வது தள்ளிட்டு வந்தாங்க. வேர் இஸ் மை சிஸ்டர்? வேர் இஸ் விரும்மாண்டி? விரும்மாண்டி நான் தான்டா. மாமா மாமா நல்லா இருக்கீங்களா மாமா? மாமா என்னடா ஒரேடியா படுத்துட்ட? மாமா எங்க என் தங்கச்சி? என் தங்கச்சி எங்க மாமா? அண்ணா தங்கச்சி அண்ணா தங்கச்சி அண்ணா தங்கச்சி அண்ணா தங்கச்சி அண்ணா தங்கச்சி அண்ணா இப்படி வாடா. என்னமா இப்படி துரும்பாயிட்டியாமா? இம்புட்டு பாசத்தை வச்சிருக்கிற, அது எப்படி உன் தங்கச்சி அடையாளம் தெரியாம போச்சு? அது இந்த 4 வயசு குழந்தையா இருக்கும்போது என் தங்கச்சி பிரிஞ்சது மாமா. 12 வருஷமா பார்க்க முடியாம போச்சு. எங்க ஆத்தா சொல்லுச்சு, எனக்கு 4 வயசா இருக்கும்போது எங்க அண்ணன் ஆட்டுக்கல்ல தூக்கி. நீ போமா நீ போ. அந்த பக்கம் ஆட்டுக்கல்லே தான். ஆட்டுக்கல்ல தூக்கி அம்மிக்கல்ல தூக்கி குழவிக்கல்ல தூக்கி தேங்காய் அரைச்சு மாங்காய் அரைச்சு மசாலா அரைச்சு மாமா மதுரை முனியாண்டி விலாசம் வடநாடு வரைக்கும் நடத்தணும் மாமா. கணக்கு முடிச்சு காசோட வந்தேன் தங்கச்சிக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கலான்ட்டு. நீங்க 8வது தள்ளிட்டு வந்ததா கேள்விப்பட்டேன். சரி தங்கச்சிக்கு ஒரு கல்யாணத்தை தான் பண்ணி பார்க்க முடியல, ஒரு முதல் இரவை தான் நடத்த முடியல. சரி ஏதாவது ஒரு இரவை நடத்தி பாப்பமேட்டு தான் இந்த பூவோட பொட்டுக்கல்லையோட கருப்பட்டியோட வந்திருக்கு மாமா. 7 பெருசையும் வெளியில அனுப்பிச்சிட்டீங்கன்னா கட்டில் போட வசதியா இருக்கும். ரூம் எங்க இருக்கு? அடாடாடாடாடாடா எம்புட்டு பிரியத்தோட வந்திருக்கடா நீதான் மாப்பிள. இடத்து சொல்லுங்க மாமா. ஐயோ அட ஏற்பாடு பண்ண வேண்டாமா? ரூம காட்டுங்க மாமா. அட ரூம காட்டுங்க. ஏன் பெரியப்பா பொண்ணுதான் இளவட்டமா இருக்கேன்னு எந்த பொருத்தமும் பார்க்காம கட்டிட்டு வந்துட்டீங்க. இன்னைக்கு பாருங்க அண்ணன் ஒருத்தர் வந்து நிக்கிறான், நாளைக்கு தம்பின்னு ஒருத்தர் வருவான். இப்பதான் உள்ள வந்து நுழைஞ்சா அதுக்குள்ள வீட்டுல உள்ள 7 பேர்த்தையும் வெளியே அனுப்புறான். இந்த குடும்பம் உருப்படுமா? டேய் ஆடி பிச்சு பிடிச்சு போடாலியா? மாமா சாரி யாருங்க? அவன் என் பங்காளி தம்பியோட மயன். ஓ என்ன தொழில் பண்றாருங்க? ஒண்ணுமே பண்ணல. அதான் அதான் இந்த மாதிரி வெட்டி பசங்களுக்கு தான் எல்லாமே தப்பா தெரியா. இவனுக்கு ஒரு வேலை இருந்தா யாரு வர்றா யாரு போறான்னு பாட்டுப்பானா? போய் காவி பிடிச்சு உழுவு சொல்லுங்க மாமா. மாப்பிள்ள உழ சொல்றாருல போய் உழுடா. இதத்தான் வரி விட்டு சொன்ன வெள்ளக்காரன். போடா போய் காட்டுல போய் வேலை பாடுறா. மாமா எவ்வளவு டென்ஷன் இருக்காரு. மாப்பிள்ள மாமா உடம்பு சரியில்லையா? உடம்பு சரியில்லை விட்டுருங்க மாமா, நாளைக்கு வச்சுக்குவோம். பூ மாப்பிள்ள என்ன மாமா பூ? நாளைக்கு 2 படி வாங்கி கொட்டினா தீர்ந்தது. உடம்பு தானே முக்கியம். அதுக்கு இல்ல மாப்பிள்ள, இதுக்கு முன்னால 7 பேரு கல்யாணம் பண்ண வரும்போது தலையில கூட பூ இல்லாம வந்தாளுங்க. ஆனா நீ கட்டெல்லாம் பூ கொட்டி கருப்பட்டி முழுக்கி வச்சிருக்கிறே மாப்பிள்ள. நடு ஜாமத்துல பசிச்சா சாப்பிடணும்ல.
வெக்கம். அத்தா. மாப்பிள ஏன் மாப்பிள அழுகுற? மாமா பாலையும் பழத்தையும் ஒண்ணா வச்சா பால் எது பழம் எதுன்னு தெரியாது இந்த தங்கச்சிக்கு. என்ன மாப்பிள, உரிக்கிறது பழம், ஊத்துறது பால், இது கூட தெரியாது? கரெக்ட். இதத்தான் வெரி குட்னு சொன்னா வெள்ளக்காரன். ஆனா என் தங்கச்சிக்கு தெரியாது மாமா, அது ஒரு பச்சை மண்ணு.